புதுச்சேரி வரலாறு காணாத ஒரு அந்த புயல் தாக்கத்தினால் புதுச்சேரி நகர் முழுவதும் கிராமங்கள் பகுதி எல்லாமே பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்கிறது. நம்முடைய எல்லா துறை அதிகாரிகளும் காத்திருக்கிறார்கள். மீட்பு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரங்கள் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீர் மட்டம் சில இடங்களில் குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இன்னும் குறைய ஆரம்பிக்கவில்லை. காரணம் நம்முடைய புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி இருக்கிறது. இந்த ஹை டைட் என்று சொல்லக்கூடிய ஒரு தினமாக இருக்கிற காரணம், அதாவது அமாவாசை தினமாக இருக்கிற காரணத்தினால் கடல் மட்டுமே கொஞ்சம் உயர்ந்து காணப்படும், சாதாரணமாகவே இருக்கும். அதனால நகரிலிருந்து அத்தனை நீரும் கிழக்கு நோக்கி கடலுக்கு தான் போய் சேரணும். அதனால அங்க கொஞ்சம் நீர் ஆகுது. நிறைய இடங்கள்ல மோட்டர் போட்டு நிறைய நீரை இறைச்சிட்டு இருக்கோம். ஆனா முள் வாங்காட்ட கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால இப்ப இந்த கொஞ்சம் சரியா இருக்குது. அதாவது 2004க்கு அப்புறம் அதிக மழை ஒரு 1 சென்டிமீட்டர் இன்றைக்கு அதிகம் மேல மழை பெஞ்சிருக்கு. நேற்று சொன்ன வானிலை அறிக்கை கூட ஒரு 400 சென்டிமீட்டர் மழை, 40 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி 500க்கு மேல மழை பெஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அரசு அதிகாரிகள், எல்லா துறை அதிகாரிகளும் முதல்வருடைய உத்தரவு இப்போ எல்லா இடத்தையும் வந்திருக்கிறது. கரண்ட்டை கட் பண்ணிருக்கோம், பாதுகாப்பு கருதி கரண்ட் கட் பண்ணல. இதனால இந்த பிரச்சனைனால போயிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் உதவி கேட்டிருக்கீங்க சார்? இப்போ காலையில ராணுவம் வந்தது, தேசிய மீட்பு படையினர் ஒரு 30 பேர் தான் இருக்காங்க அப்படின்னீங்க. இப்போ புதுவையில் எவ்வளவு பகுதிகளில் இந்த பாதிப்பு இருக்கும்? வேற என்ன உதவிகள் எதிர்பார்த்திருக்கீங்க சார்? இல்ல, இப்ப எங்களுக்கு முன்னாடி மரத்தை வெட்டுறதுக்கும் தண்ணி வெளியில தண்ணி இறங்குறதுக்கு நார்மலா அந்த வாய்க்கால்ல தண்ணி வடிய இறங்குறதுக்கு காரணம் அந்த லெவல் வரணும். அதுக்கு கொஞ்சம் அடிப்படையாக போறேன். அது வழி இல்லை. மற்ற மீட்பு பணிகள் முதல்வர் காலையில துறை அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு மீட்பு பணிகள் அதை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லா இடங்களோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியுதா சார்? என்ன நம்ம காட்சிகளை பார்க்குறப்போ 5-6 அடிக்கு தண்ணி இருக்கு. வேற ஏதாவது சில பகுதிகள் மூழ்கின மாதிரி இருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி தகவல் வந்திருக்கா? இல்ல, முழுகிற மாதிரி இல்லாத முட்டி அளவு தண்ணி நிக்குது. முட்டத்து தண்ணி நிக்குது. எல்லா விஷயம் சாலைகள் சேதப்பட்டு இருக்கிறது, தண்ணி வாங்கல. அதாவது நம்ம கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டா கம்யூனிகேஷன் பிளாக் ஆயிடுச்சு. நிறைய யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. இருந்தாலும் துறை அதிகாரிகள் எல்லாம் பணியாளர்கள் எல்லாம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா துறையும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் ஃபீல்ட்ல தான் இருக்கோம். நாங்க கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி புதுவை. ஆனா இங்க தண்ணீர் போவதற்கான வசதிகள் குறைவா இருக்கா, இல்ல அதை செய்யறதுல ஏதாவது? அதாவதுங்க, சாதாரணமாகவே உங்களுக்கு தெரியும், இந்த வானிலை